ஒரு தடவை சீனிவாச ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம், ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. விட்டுட்டாரு, அப்போ பதில் சொல்லலை. மீட்டிங் ஆரம்பிச்சது, பேசிக்கிட்டே வந்தார். அப்போ சொன்னார், ஒருத்தன் ஒரு தடவை, சார் நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா. ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்குறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லைம்மா? என்ன அர்த்தத்தில் கூப்பிடுறேன்? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியாது சார், தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும். நான் நம்பி போனால் 400 பன்னி மேயுதுன்னு. ஏன்னா இது ஒரு ஊராடா, இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற 400 பன்னி மேயுது சார். ஒவ்வொரு பன்னியும் ஒரு டைப்பு. அவன் சொல்கிறான், இங்கே தான் சார் எங்கள் தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான், எங்கள் பாட்டி இங்கே உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கும். இதடா இது என்னடா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சை பண்ணுறியே. அந்த காலத்தில் வீடுகளில் புள்ள பெற்றுக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் உண்டு தெரியுங்களா, இருட்டாக இருக்கும். அந்த ரூமில் போய் அது தெரியுதா சார், தெரியுது, இங்கே தான் சார் நான் பிறந்தேன்னா. இவருக்கோ பத்திட்டு வருது. சீனிவாசராகவன் சொன்னார், உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை, ஆனால் அவனுடைய மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த பாட்டை கேளுங்கள்னு சொன்னார். என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. அவனை பொறுத்த அளவில் அவன் வீட்டு அந்த கார போன சுவரு எவ்வளவு முக்கியமோ, அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். நாம பாரதியா இல்லாததால அந்த கவிதையா எழுத வரல, ஆனா பாரதியா இருக்கிறதால அவன் வாழ்ந்த நாட்டை அவ்வளவு பெருமையா எழுதினான்.